இவரு இந்தியாவோட பொக்கிசம். வான்கடைவிலேயே எழுதி தாரேன் அப்படின்னு சக வீரருக்காக குரல் கொடுத்திருக்காரு விராட் கோலி. T20 உலக கோப்பைய 2வது முறையாக வென்று இந்திய அணி தாயகம் திரும்பி இருக்கு. தென்னாப்பிரிக்கா அணிக்கு எதிரான இறுதிப் போட்டியில 7 ரன்கள் வித்தியாசத்துல வெற்றி பெற்ற இந்திய அணி 17 ஆண்டுகளுக்கு பிறகு T20 உலக கோப்பையை வென்று சாதனை படைச்சிருக்கு. இதுக்கப்புறமா பார்படாஸ்ல ஏற்பட்ட புயல் காரணமாக இந்திய அணி வர்றதுக்கு தாமதம் ஏற்பட்டிருந்தது. இந்த நிலையில நேற்று இந்தியா வந்த வீரர்கள் காலையில பிரதமர் நரேந்திர மோடிய சந்திச்சிருக்காங்க. இதுக்கப்புறமா மும்பையில நடந்த வெற்றி பேரணியில இந்திய வீரர்கள் திறந்த வெளி பேருந்துல வலம் வந்திருக்காங்க. இந்திய அணி வீரர்களை பார்க்க லட்சக்கணக்கான ரசிகர்கள் கூடியிருக்காங்க. இந்திய அணி வீரர்கள் உற்சாகமாக கொண்டாட்டத்துல ஈடுபட்டு ரசிகர்களுக்கு நன்றியையும் தெரிவிச்சிருக்காங்க. இதுக்கப்புறமா வான்கடே மைதானத்துல நடந்த பாராட்டு விழாவில் இந்திய அணி வீரர்கள் கலந்து கொண்டிருக்காங்க. இதுல விராட் கோலி பேசும்போது ஐசிசி கோப்பையை வெல்ல வேண்டும் அப்படின்னு நானும் ரோஹித் சர்மாவும் நீண்ட நாட்களாக முயற்சித்துட்டு இருக்கோம். இதுல உலக கோப்பையை வெற்றிட வேண்டும் அப்படிங்கறதுல தீவிரமாகவே இருந்தோம். வான்கடே மைதானத்துல T20 உலக கோப்பையை கொண்டு வந்தது ஸ்பெஷலான உணர்வை கொடுக்குது. T20 உலக கோப்பைக்கு அப்புறமா ஓய்வறைய நோக்கி நடந்து போகும் போது என்னோட கண்கள்ல இருந்து கண்ணீர் வந்துட்டே இருந்தது. அதே போல ரோஹித் சர்மாவும் கண்ணீரோட வந்து கட்டி பிடிச்சிருந்தாரு. அந்த நிமிடத்தை என்னால கொஞ்சம் கூட மறக்கவே முடியாது. 15 ஆண்டுகள்ல ரோஹித் சர்மாவை எமோஷனலா பார்த்ததே இல்லை. அதுதான் அவர் முதலாக எமோஷனலான தருணம். இந்த நாளை மறக்கவே முடியாது. அதே போல பும்ரா ஒரு தலைமுறைக்கான பவுலர். இவர் இந்திய அணிக்காக விளையாடுவது எங்களோட அதிர்ஷ்டம். ஒருவரை நான் பாராட்ட விரும்புகிறேன். எப்போதெல்லாம் இந்திய அணி பின்தங்கி இருக்கோ அப்பெல்லாம் கம்பேக் கொடுக்க காரணமாக இருந்திருக்காரு. ஒரு போட்டியிலையோ 2 போட்டியிலையோ இல்ல, ஒவ்வொரு போட்டியிலையுமே உம்ரா செய்து காட்டியிருக்காரு. அவருக்காக மிகப்பெரிய கரகோஷத்தை எழுப்ப கேட்டுக்கொள்ற அப்படின்னு சொல்லியிருக்காரு விராட் கோலி. அப்போ நெறியாளர் கௌரவ் கபூர் உம்ராவை இந்திய நாட்டோட பொக்கிஷமாக அறிவிக்க கோரி மனு ஒன்றை எழுத யோசித்துட்டு வாரேன். நீங்க கையெழுத்து போடுறீங்களா அப்படின்னு கேட்க உடனடியா கையெழுத்து போடுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு விராட் கோலி. இந்தியா மற்றும் ஜிம்பாப்வே அணிகளுக்கு இடையிலான போட்டியில இந்தியாவோட பிளேயிங் 11 என்ன? இந்திய T20 அணியோட புதிய அத்தியாயம் எப்படி ஸ்டார்ட் ஆக போகுது அப்படின்றதுதான் இந்த நியூஸ்ல பார்க்க போறோம். ஜிம்பாப்வேக்கு சுற்றுப்பயணம் மேற்கொள்ளும் இந்திய அணி 5 T20 போட்டிகள் கொண்ட தொடர்ல விளையாடுது. T20 உலக கோப்பையை வென்றதுக்கு அப்புறமா இந்திய அணி தற்போது ஜிம்பாப்வே போக இருக்கு. ஆனா T20 உலக கோப்பையில பங்கேற்ற எந்த ஒரு வீரருமே இந்த தொடர்ல பங்கேற்க போறது கிடையாது. இது போல சர்வதேச T20 கிரிக்கெட்ல இருந்து ரோஹித் சர்மா, விராட் கோலி, ஜடேஜா ஆகிய 3 வீரர்களும் ஓய்வு பெற்றுட்டாங்க. இதனால இந்த தொடர் இந்திய T20 அணியில புதியதொரு அத்தியாயமாக பார்க்கப்படுது. கில் தலைமையில இந்திய அணி ஜிம்பாப்வேல விளையாடுது. இந்த நிலையில முதல் T20 போட்டி சனிக்கிழமை ஹரோரேவ்ல இந்திய நேரப்படி மாலை 4:30 மணிக்கு இடம்பெற இருக்கு. இந்த போட்டியில இந்தியாவோட பிளேயிங் 11 எப்படி இருக்கும் அப்படிங்கறத இப்ப நாம பார்க்க போறோம். தொடர்க்க வீரராக சுப்மன் கில் தான் களமிறங்க போறாரு. அவருக்கு ஜோடி யார் அப்படிங்கிற கேள்விதான் இப்போ எழுந்திருக்கு. சாய் சுதர்சன் தொடர்க்க வீரராக இருப்பாரு, அப்படி இல்லைன்னா ருதுராஜ் அவருக்கு ஜோடியாக இருப்பாரா அப்படிங்கிற கேள்வி எழுந்திருக்கு. விராட் கோலி இப்போ ஓய்வு பெற்றுள்ளதால ருதுராஜ் நம்பர் 3வது இடத்துக்கு வர அதிகமாக வாய்ப்பு இருக்கிறதாக தெரியுது. 4வது வீரராக ராஜஸ்தான் ராயல்ஸை சேர்ந்த ரியான் பராக்கிற்கு வாய்ப்பு கிடைக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. 5வது வீரராக அதிரடி நட்சத்திரம் ரிங்கு சிங் இந்த தொடர்ல களமிறங்க போறாராம். 6வது வீரராக துருவ் ஜுரேல் அல்லது ஜிதேஷ் சர்மா என 2 விக்கெட் கீப்பர்கள்ல ஒருவருக்கு வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. 7வது வீரராக அபிஷேக் சர்மா அப்படி இல்லைன்னா வாஷிங்டன் சுதர்சன் ஆகிய இருவர்ல ஒருவருக்கு வாய்ப்பு கிடைக்க சான்ஸ் இருக்கு. 8வது வீரராக சுழல்பந்து வீச்சாளர் ரவி பிஷ்னாய் விளையாடக்கூடும். இதோட அடுத்த 3 வேகப்பந்து வீச்சாளர்கள் இடம்பெறுவாங்க. இதுல கலீல் அகமத், ஆவேஷ் கான், துஷார் தேஷ்பாண்டே அல்லது முகேஷ் குமார் ஆகியோர் பிளேயிங் 11ல இடம்பெற அதிக வாய்ப்புகள் இருக்கு. 5 T20 போட்டிகள் இருக்கிறதால பிளேயிங் 11 அடிக்கடி மாறக்கூடும். இந்த தொடர்ல இடம்பெற்றிருக்கிற அனைத்து வீரர்களுமே ஒரு போட்டியிலேயாவது நிச்சயமா விளையாடும் வகையில பிளேயிங் 11 தேர்வு செய்யப்படும் அப்படின்னு சொல்லப்படுது. பொறுத்திருந்துதான் பார்க்கணும் என்ன நடக்க போகுது அப்படின்னு.
இந்திய மற்றும் ஜிம்பாப்வே அணிகளுக்கு இடையிலான போட்டியில செலக்ட் ஆன சில நொடிகள்லயே இந்திய வீரர் ஒருத்தட்ட இருந்து அழைப்பு வந்ததாக அபிஷேக் சர்மா சொல்லி நெகிழ்ச்சி அடைஞ்சிருக்காரு. இந்திய அணிக்கு தேர்வு செய்யப்பட்ட போது முதல் ஆளாக ஜப்மென் கில் தான் தனக்கு செல்போன்ல அழைத்து வாழ்த்தியதாக இளம் வீரர் அபிஷேக் சர்மா சொல்லியிருக்காரு. வீட்டுக்கு போனப்போ எனக்கு முன்னுக்கே என்னுடைய பெற்றோர் 2 பேருமே நேர்காணல் அளிச்சிருந்ததை பார்த்து மகிழ்ச்சியாக இருந்தது அப்படின்னு அபிஷேக் சர்மா சொல்லியிருக்காரு. ஜூலை 6ஆம் தேதி முதல் ஜூலை 14ஆம் தேதி வரை நடக்க இருக்க இந்த T20 போட்டிக்காக ஜிம்பாப்வே போயிருக்காங்க இந்திய அணி வீரர்கள். இந்த T20 தொடர் இந்திய அணியோட அடுத்த 2 ஆண்டுகளுக்கான பயணத்தோட தொடக்கமா பார்க்கப்படுது. IPL தொடர்ல சிறப்பாக செயற்பட்ட ஏராளமான வீரர்களுக்கு இந்த போட்டியில வாய்ப்பளிக்கப்பட்டிருக்கு. ரியான் பராக், ருது ஜுரேல், ஹர்ஷித் ராணா, ருதுராஜ் ஜெய்க்வாட், துஷார் தேஷ் பாண்டே ஆகிய ஏராளமான வீரர்கள் தெரிவு செய்யப்பட்டிருக்காங்க. அந்த வகையில ஹைதராபாத் அணிக்காக அதிரடியாக தொடக்கம் கொடுத்த அபிஷேக் சர்மாவும் தேர்வு செய்யப்பட்டிருக்காரு. அந்த வகையில ஹைதராபாத் அணிக்காக அதிரடியாக தொடக்கம் கொடுத்த அபிஷேக் சர்மாவும் தேர்வு செய்யப்பட்டிருக்காரு. 16 இன்னிங்ஸ்கள்ல விளையாடி 486 ரன்களை விளாசிய அபிஷேக் சர்மா பிளே ஆஃப் சுற்றின் போது பவுலிங்லையும் மிரட்டலாக செயற்பட்டிருக்காரு. இதனால அபிஷேக் சர்மாவை சிறந்த ஆல்ரவுண்டராக உருவாக்க PCCI தீவிரமாக ஒரு முடிவெடுத்திருக்கு. இந்த நிலையில இந்திய அணிக்கு அறிமுகமாக உள்ள அபிஷேக் சர்மா பேசும்போது ஜிம்பாப்வே தொடருக்கான இந்திய அணி தேர்வு செய்யப்பட்டு அறிவிக்கப்பட்ட சில நிமிடங்கள்ல ஜப்மென் கில் தான் எனக்கு முதல் ஆளா கால் பண்ணி பேசியிருந்தாரு. அதுக்கப்புறமா நான் வீட்டுக்கு போனப்போ எனக்கு முன்பாகவே என்னோட பெற்றோர்கள் 2 பேருமே நேர்காணல் கொடுக்க தொடங்கியிருக்காங்க. இது ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு விடயமா இருக்கு அப்படின்றதையும் அவர் சொல்லியிருக்காரு. நான் கிரிக்கெட் விளையாட தொடங்கிய நாள் முதல்ல எனக்கு இந்திய அணிக்காக விளையாடணும் அப்படிங்கிறது என்னோட கனவு. அதற்காக கடினமா உழைக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்காக நான் கடுமையா உழைச்சிருந்தேன். இந்திய மண்ணில அறிமுகமாவேன் என்று நான் நினைத்திருந்தேன். ஜிம்பாப்வே மண்ணில அறிமுகமாகிறது அப்படின்றது எனக்கு மகிழ்ச்சி தான் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. இது போல உடனடியா ஸ்போர்ட்ஸ் நியூஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.